ஏசாயா 12:1. அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்பார்கள். அதாவது அதிகபட்ச நேரம் கோபம், குறைந்தபட்ச நேரம் குணம். இது மனிதர்களுக்கு இயல்பாக பொருந்தும். ஆனால் நமது வேதாகம தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்வது என்ன? எப்போதும் குணம், அன்பு, இரக்கம் இருக்கும் தேவனிடத்தில் எப்போதாயிலும் கோபம் நியாயமான நேரத்திலே வரக்கூடியதாகவே இருக்கிறது. ஆகவே தான் சங்கீதக்காரன் இப்படியாக கூறினான், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதி ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அதிலும் முக்கியமாக கடைசி பகுதி, நீர் என்னை தேற்றுகிறீர். இந்த வசனத்தை முறையாக நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த முழு வசனத்தையும் கவனிக்கும் பொழுது 3 பிரதானமான குறிப்புகளை நாம் பார்க்க முடியும். அந்த வரிசையில் முதலாவது த டைம் ஃபேக்டர், அக்காலத்திலே. இரண்டாவது தி ஆக்ஷன், கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன் என்கின்ற ஒரு செயலை பற்றியது. மூன்றாவது, இப்படி தேவனை துதிப்பதற்கான காரணம், த ரீசன். என்ன காரணம்? நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி தன்மேல் தேவன் கோபமாக இருந்ததாகவும் அந்த கோபம் நீங்கியது, ஆகவே நான் உம்மை துதிப்பேன் என்று கூறுகின்ற இந்த வசனத்தினுடைய வரலாற்று பின்னணியை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் அசீரியாவுக்கும் பாபிலோனுக்கும் சிறைப்பட்டு போவதை பற்றின எச்சரிப்பின் தீர்க்கதரிசன புஸ்தகம். இப்படி தேவன் அவர்களுடைய பாவத்திற்காக அவர்கள் மீது நீதியான கோபத்தை உடையவராய் அவர்களை சிட்சிப்பதற்காக சிறையிருப்புக்கு அவர் அனுப்பப் போகின்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிற அதே நேரத்திலே, எப்படி அவர்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது மீண்டும் அவர்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தாரோ, அதே போல் அவர்கள் அசீரியாவிலும் பாபிலோனிலும் சிறையிருப்பில் இருக்கும் பொழுதும் மீண்டும் அவர்களை தங்களுடைய சொந்த தேசத்திற்கு கொண்டு வருவார் என்பதை பற்றின நம்பிக்கையின் அடிப்படையிலே, நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர் என்று கூறுகிறார். இதை உறுதிப்படுத்தும் நிலையில்தான் ஏசாயா 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம், இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனங்கள் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும் என்று கூறுகிறார். தேவனுடைய ஜனங்களை தேவன் அவருடைய பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக நீதியான கோபத்து நிமித்தம் அவர்களை சிட்சிக்கும்படி சிறையிருப்புக்கு அனுப்பினாலும் மீண்டும் அவர்களை திரும்ப தங்கள் தேசத்துக்கு கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கையின் செய்தியே இங்கே நாம் அறிய வருகிறோம். அதனால்தான் இந்த தீர்க்கன், ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பேன் என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் சில தருணங்களிலே துக்கம், துயரம், வேதனை, வியாதி போன்ற நிகழ்வுகளை நாம் சந்திக்கும் பொழுது, ஒருவேளை தேவன் என் மீது கோபமாய் இருக்கிறாரோ என்ற கேள்வி நமக்கு நாமே கேட்டு நாம் புலம்புகின்ற தருணத்திற்குள் தள்ளப்படுகின்ற நேரங்களும் உண்டு. ஆனால் இங்கே ஏசாயாவின் வார்த்தைகளின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, ஆம், தேவன் தான் நேசிக்கின்ற எந்த புத்திரனையும் கடிந்து கொன்று சிட்சிப்பது போல் சில தருணங்களிலே தேவன் தமது பிள்ளைகள் மீது நியாயமாக தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். இருப்பினும் முழு கோபத்தையும் அவர் வெளிப்படுத்துவது ஒருபோதும் இல்லை. இந்த உண்மையை சங்கீதம் 30:5 இப்படியாக கூறுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. தேவன் நியாயமாய் கோபப்படுகிறார் அவசியப்படும் நேரத்திலே. அதே நேரத்திலே அவர் இரக்கமும் அன்பும் நிறைந்தவராய் இருப்பதினால் தமது தயவை அவர் காண்பிக்கிறார். ஆகவேதான் ஏசாயா 12:1 ஆங்கில மொழிபெயர்ப்பை கவனிக்கும் பொழுது, Thou you were angry with me, your anger is turned away. அதாவது, தேவனே, ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று,
இந்த நீங்கிற்று என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே இஸ் டர்ன்ட் அவே என்று கூறுகிறது. அதாவது நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் நம்மீது நியாயமாய் வரவேண்டிய முழு கோபமும் நம்மீது வராமல் அவர் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தம் அந்த கோபமெல்லாம் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வந்தது. அதைத்தான் யுவர் ஆங்கர் இஸ் டர்ன்ட் அவே டுவர்ட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகள், வேதனைகள் அனைத்தும் நாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகளையும் வேதனையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். காரணம், தேவனுடைய கோபம் கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பப்பட்டது, நமக்கு நேராக திருப்பப்படவில்லை. முடிவாக நமது வாழ்வில் நாம் சந்திக்கும் எந்த வேதனையும், பலவீனமும், வியாதியும், விபத்தும், ஏன் மரணமும் கூட நமது பாவங்களுக்கான நியாயமான தண்டனை என்று ஒருபோதும் இல்லை. மாறாக எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் சில வசனங்களின்படி, வசனம் 5, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. காரணம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல் உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறக்க வேண்டாம் என்று கூறுகிறார். ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, நமது வாழ்விலே தேவன் சில நேரங்களிலே தவிர்க்க முடியாத சொல் நிமித்தம் நமக்கு அனுப்புகிற எந்த சிட்சையும் எபிரேயர் 12:11 சொல்வது போல் எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும் என்ற நம்பிக்கையை தருகிறது. இதைத்தான் சங்கீதக்காரனும் சங்கீதம் 119:71 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறார். இதே செய்தியைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியும் இங்கே உறுதிப்படுத்துகிறார். நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, என் வாழ்வில் எப்படிப்பட்ட தருணங்கள் வந்தாலும், ஒருவேளை நீர் என் மீது கோபமாக இருக்கிறீர் என்பதை போன்ற ஒரு கடினமான பாதையிலே நான் நடந்து சென்றாலும் நான் புலம்ப மாட்டேன், உம்மை அப்போதும் துதிப்பேன். காரணம், என் வாழ்வில் வருகின்ற அனைத்தையும் நீர் ஆளுகிறீர், அனைத்து தீமைகளையும் எனக்கு நன்மையாகவே முடியச் செய்பவர் நீர். இதுவே தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கூறும் நம்பிக்கையின் செய்தி, ஆறுதலின் செய்தி. இந்த செய்தியை கொண்டு தேவன் நம்மை தேற்றுகிறார். நீர் என்னை தேற்றுகிறீர். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் நம்மை தேற்ற போதுமானவர் என்பதை அறிந்து தொடர்ந்து நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் முன்னேறி செல்வோம். இன்னும் அநேகரை முன்னேற்ற அவனுடைய அன்பையும் வார்த்தையும் பகிர்ந்து கொள்வோம். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றி.